பூமியையே உண்டாக்கின தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவருடைய ஆயுதங்களை நாம் எடுத்துக்கொள்ளணும். நம்ம மாம்சத்தின் பலத்துல கொண்டு போயிட்டு நம்ம சண்டைக்கு போறோம்னா எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், இழந்துருவோம். வீரம் இருக்கலாம், நிறைய பேருக்கு வீரம் இருக்கு. வீரத்தை வச்சுக்கிட்டு போய் யுத்தத்துல போய் நின்னோம்னா உயிர் போயிடும். வீரம் பத்தாது. வீரத்தோட என்ன இருக்கணும், விவேகமும் ஆயுதமும் இருக்கணும். ஆயுதம் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறதுக்கு தேவன் நமக்கு எப்படி பலன் கொடுக்கிறாருன்னா அவருடைய வெப்பன்ஸ் கொடுக்குற. எடுத்துக்கோ, என்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் நீ என்ன பண்ணு, எடுத்துட்டு போய் சண்டை போடு. அப்போ தேவனை சார்ந்து கொள்ளாம நம்மளால இவன் முன்னாடி நிக்கவே முடியாது. இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நாம அவரை கொண்டு யுத்தம் செய்ய வேண்டும். அவருடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு யுத்தம் செய்ய வேண்டும். ஒரு வீரனாக இருந்தாலும் உடல் உறுதியானவராக இருந்தாலும் ஆயுதம் இல்லாமல் போனால் இந்த யுத்தத்திலே தோற்று விடுவார்கள் அப்படின்னு கேப்ரியல் தாமஸ் ராய் சொல்றாரு. இந்த உலகத்தில் வாழணும்னா நம்ம பலவிதமான யுத்தங்களை செய்யணும். அதாவது உயிர் வாழறதுக்கு உணவு, அந்த உணவு யுத்தம்னா என்ன, எதை குறிக்கிறீங்க? ஒரு வயலை வாங்குகிறோம், அதை பதப்படுத்துகிறோம், உழுகிறோம், தண்ணீர் பாய்ச்சுறோம், அப்புறம் விதைக்கிறோம், அதுக்கப்புறம் அதுக்கு பராமரிக்கிறோம், களை எடுக்கிறோம், நீர் பாய்ச்சுறோம், அதுக்கு உள்ள இந்த பயிர் வளர்வதற்கு சத்து பொருட்களை நம்ம போடுறோம். இப்படி பராமரித்து அந்த வயலை நம்ம உணவுப் பொருளை உருவாக்கி உற்பத்தி செய்து அறுவடை செய்து அதுக்கப்புறம் அதனை சாப்பிட்டு உயிர் வாழும். இப்போ உணவு மட்டும் போதுமா? இந்த உலகத்தில் உடை வேணும், இருப்பிடம் வேணும். இதெல்லாம் நமக்கு வேணும்னா பலவிதமான யுத்தங்கள், ஆவிக்குரிய அறிவுபூர்வமான யுத்தங்கள் நிறைய இந்த உலகத்தில், அறிவுபூர்வமான யுத்தங்கள் அதை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. இங்கே பைபிளில் எத்தனையோ யுத்தங்கள் நடந்துக்குது, அதெல்லாம் ஆயுதங்களோடு நடந்துக்குது. தாவீதின் யுத்தம், சவுலின் யுத்தம், இப்படி பல யுத்தங்கள் நடந்துக்குது. அதெல்லாம் ஆயுதங்களோடு செய்த யுத்தங்கள். இந்த உலகத்தில் நாம் இப்போ செய்ய வேண்டிய யுத்தம் அறிவுபூர்வமான யுத்தம். அதுதான், அதை பயன்படுத்தி நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியும். அந்த அறிவு பயன்படுத்த கூடிய விஷயம்தான் இங்கே கல்வி. அந்த கல்வி எனும் ஆயுதத்தை நம்ம தரித்து கொள்ள வேண்டும். இவர் என்ன சொல்றாரு தாமஸ் ராஜ், அங்கே வீரம் மட்டும் போதாது, விவேகமும் தேவை அப்படின்றார். அங்கே நமக்கு கல்வி மட்டும் போதாது, ஒரு ஒழுக்கம், ஞானம் தேவை. இந்த உலகத்திலே வாழக்கூடிய வேண்டிய ஒரு ஞானம், எந்த வேலையை எப்படி செய்யலாம், எது எப்படி கொண்டு போகலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி நம்ம ஒரு நமக்கு தேவையான பொருட்களை, நம்மளுக்கு தேவையான ஒரு ஆரோக்கியமே வச்சுங்களேன், அந்த ஆரோக்கியத்தை எப்படி அடையும் வழி ஒன்று இருக்குது. கண்டபடி நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டா நமக்கு ஆரோக்கியம் கிடைச்சிட்டா, நம்ம சரீரத்தை கண்டபடி பயன்படுத்திட்டா, ஒரு கவலீனமாக இருந்துட்டா ஆரோக்கியம் கிடைச்சிடாது. அதுக்குன்னு ஒரு வழி இருக்குது, அந்த ஞான வழி. அந்த ஆரோக்கியத்தை அடையும் வழி ஒரு ஞான வழி, ஒரு சுறுசுறுப்பின் வழி. அலட்சியமான வழியில் போனால் அந்த ஆரோக்கியம் கிடைக்காது. ஒரு சுறுசுறுப்பின் வழியில் போயிட்டு இந்த சரீரத்தை பராமரிக்கணும். சில பேருக்கு வந்து பாருங்க, குளிக்கிறதுக்கு கூட சோம்பல், ஏன்னா முடிய வெட்ட சோம்பல், முகத்தை கழுவ சோம்பல், சாப்பிட்டா தண்ணி குடிக்க சோம்பல், இப்படியெல்லாம் பலவித சோம்பல்களால் நாம் இங்கே ஒரு அப்படியே தான் வாழ்ந்துக்கிறாங்க. பல பேர் இப்படி தான் இருக்காங்க. சில பேர் இல்லை, பல பேர் இந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிறாங்க. ஒரு சோம்பேறி வாழ்க்கை, கவலீனமான வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது ஆரோக்கியம் எப்படி கிடைச்சிடும்? இதெல்லாம் பேர் என்னன்னா ஒரு அறிவுபூர்வமான யுத்தம், ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இங்கே நடக்கணும். அதுதான் இது. இங்கே நம்ம ஆயுதம் இல்லாத யுத்தத்தை நம்ம செய்யணும். அதுதான் அறிவு, அதுதான் ஞானம், அதுதான் ஒழுக்கம். இதுதான் ஆயுதம் இல்லாத ஆயுதங்கள். ஆயுதம் இல்லாத ஆயுதங்கள் எதுனா இதுதான் அறிவு, ஒழுக்கம், ஆரோக்கியம். இதை வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யணும், இந்த உலகத்தில் வாழணும். கேப்ரியல் தாமஸ் என்ன சொல்றாரு பாருங்க, இப்படி அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை, அவருடைய ஆயுதத்தை நம்ம தரிச்சின்னு போயிடுமா? அதுக்கு பல பேர் கை தட்டுறாங்க பாருங்க. அங்கே இவங்கெல்லாம் யாரும் இந்த சோம்பேறி லிஸ்ட்டில் தான் வருவாங்க. இவங்கெல்லாம் ஒரு அறிவுபூர்வமான விஷயத்தை இவங்க சிந்திக்க மாட்டாங்க. இவங்க தேவனுடைய ஆயுதம்னா எதை நினச்சிக்கிறது? கோயிலுக்கு வர்றது, அபிஷேகம் பண்ணுறது, அந்நிய பாஷை பேசுறது, இதுதான் ஆயுதம் இவங்க நினச்சிக்கிறாங்க. இதை வந்து மீன் பண்ணல இந்த பைபிளில் சொல்லுது அறிவுபூர்வமான யுத்தம். நீ ஒழுக்கமாக இருந்தால் அது ஒரு யுத்தம், அது ஒரு உன்னை காக்கும் ஒரு கேடகம். அது ஒழுக்கம் எனும் கேடகத்தால் நம்ம காத்து கொள்ள வேண்டும். அதுதான் இப்போ ஒழுக்கம்ன்றது நமக்கு ஒரு உருவம் கிடையாது. அதுக்கு நம்ம செயல்களில் காட்டணும், நம்ம பேச்சில் காட்டணும், நம்ம பார்வையில் காட்டணும் அந்த ஒழுக்கத்தை. அதுதான் ஆயுதம். ஆயுதம் எல்லாம் ஆயுதம் இதுதான்.
அறிவுபூர்வமான ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இதுதான். இது கேப்ரியல் தாமஸ் ராஜ் அவர்கள் இதெல்லாம் தெளிவாக சொல்ல மாட்டார். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் கட்டடம் கட்டடம் கட்டடம், இந்த எவாஞ்சலின் பால்தனம் போல கட்டடம் கோபுரம் கட்டடம் கோபுரம், பெரிய பெரிய சர்ச்சு மெகா சர்ச்சு, இப்படி தான் டி மோகன் போன்ற மெகா சபை கட்டிடங்களை தான் உயர்த்தின்னு போவாங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் என்னது, தேவையில்லாத மனிதனுக்கு பயன்படாத ஒரு வேத விளக்கத்தை பைபிள் விளக்கத்தை தான் இவங்க சொல்லின்னு இருக்குது. இதனால் என்ன செய்யுது, இந்த கட்டிடங்கள் தான் இந்த உலகத்தில் அதிகமாகிட்டு போகணும். அதுக்குள்ள மனிதர்களுடைய ஆரோக்கியம் இருக்காது, ஒரு கல்வி இருக்காது, ஒரு பண பேங்க் பேலன்ஸ் இருக்காது. இந்த கட்டிடங்கள் தான் பெரிய அதிகமாகிக்கிட்டு போகும், பெருசு பெருசாகிக்கிட்டு போகும். ஏன்னா இவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் அங்கே எடுத்துமே கொட்டிடுறாங்க. அப்புறம் எப்படி இவங்களுக்கு நல்லா இருப்பாங்க? இந்த சபைக்கு வரவங்க, சர்ச்சுக்கு போகிறவங்க, பைபிள் படிக்கிறவங்க, அவருடைய பிரசங்கத்தை கேட்குறவங்களாம் எப்படி நல்லா இருப்பாங்க? இவருக்கு எல்லா காணிக்கையும் இவர் வாங்கிறாரு. இப்படி இந்த உலகத்திலே நாம் யுத்தம் செய்ய வேண்டும். இந்த கேப்ரியல் தாமஸ் ராஜ் அவர்களை எதிர்த்து நாம் யுத்தம் செய்ய வேண்டும், எதிர்க்க வேண்டும். இவரை விட்டு விலகுவது நாம் செய்யும் யுத்தம். அந்த அறிவுபூர்வமான யுத்தம் இதுதான். கர்த்தர் எதிர்பார்க்கிற யுத்தம் இதுதான். நாம் இவற்றையெல்லாம் சரியாக செய்து இவர்களிடமிருந்து நம்மளை காத்து நம்முடைய வாழ்க்கை வாழ்வோம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.